அப்புறம் இந்த கிளாத் ஹேங்கர் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. இதே மாதிரியான சிமிலர் லிங்க் வந்து நம்ம யூடியூப்லேயுமே இருக்குது. இது வந்து சிங்கிள் ஸ்டாண்டு. ஸோ யூடியூப்பில் பேம்பூ ரேக்கில் டபுள் ஸ்டாண்ட் இருக்க மாதிரி இருக்குது. அந்த ப்ராடக்ட்டையும் நான் வந்து டேக் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் டச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுட்வேர் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு போய் பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். அந்த பார்சல் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர் டாப்லலாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு சேரு. அதாவது இந்த பார் சேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான சேரு. ஸோ இது எப்படி ஹைட்டுக்கு பத்துது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து மெயினாக கிச்சனில் கவுண்டர் டாப்பில் ரொம்ப நேரம் தோசைலாம் சொல்லும்போது கால் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொன்னதுனால அவர் ஒரு சேர் போட்டிருந்தாரு. ஸோ இதை வச்சு ஒரு சின்ன சின்ன பிளானெல்லாம் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குது குவாலிட்டி எல்லாம் அப்படின்னு. சேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு சேர். ஸோ நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஹைட் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாவ், நல்லா இருக்கு. ஸோ இதுதான் இதனோட பேஸு. ஸோ இப்போ நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு இது வெயிட் எல்லாம் ஹோல்ட் ஆகுதா, நல்லா வெயிட்லாம் கரெக்டாக இருக்கா, நம்ம தாங்குதா அப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு இது நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. ஓகே, லெட்ஸ் see. This is my new chair. இது அவர் வந்ததுக்கப்புறம் ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்குள்ளே நம்மளுக்கு வேறு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வெயிலும் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போய் நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலூனுக்கு ஹேர் கட் பண்ண போகிறோம். வெயில் வேறு வந்துருச்சு. ரொம்ப ஹேர் வச்சுட்டு இது பண்ண முடியல. ஸோ ஷார்ட்டாக பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் லேயர் கட் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மாஸ்க்கு கண்டிப்பாக வேணும். கோவிட் கேசஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க. இப்போ நம்ம போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடுவோம். வந்துட்டு என்னோடய ஃபைனல் லுக் நான் காட்டுறேன். நம்மளோட ஃபைனல் ஹேர் கட். லென்த் அவ்வளோவா குறையலை அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கட் வந்து பார்த்திங்கன்னா லேயர் அண்ட் ஃபெதர் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஃபைனலி டன் வித் மை ஹேர் கட். கலர் அழகாக இருக்குல்ல? ஓ, அது எடுக்கணுமா? என்னமோ எடுக்க சொல்லியிருக்கு. நம்ம எடுத்து எதையாவது உடச்சி வச்சுருவோன்னு கம்மன் விட்டணும். உடச்சா போகுது, உடச்சா தான் கற்றுக்க முடியும், ஒழுங்கா தான் சைக்கிள் ஓட்ட முடியும். தம்பி, நம்ம உடையலை பற்றி என்னன்னு தெரியும்ல. வேலை நடக்குது போலியே. ஏமா அந்த சேரை கூட ஃபிக்ஸ் பண்ணி சொல்லி உங்கள் மம்மி உனக்கு சொல்லி கொடுக்கலையா? கோபிடா. சூப்பரே. அவ்வளோதானா ஹைட்டு? ஒரு தடவை அது ஓகே, கமான். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு இடத்த காட்ட போகிறோம். முதல்ல லிஃப்ட் அமைக்கிது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 31 மாடி இருக்குது. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31வது மாடிக்கு தான் நம்ம போக போகிறோம். இருந்து மேலே போகிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். 31வது மாடி போயிட்டு மேலே இருந்து எப்படி இருக்குது வியூ. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே இருக்குன்னு சொல்கிறத விட அதை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மேலே போகிறோம். மேலே போய் நான் காமிக்கிறேன். அது வேற இங்கே சீயெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால போய் பார்த்துட்டு காலையில் தெரியுதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வந்துருச்சு. 31வது மாடி வரைக்கும் லிஃப்ட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோர் வந்து ஸ்டேர்ஸ் தான் பண்ணணும். ஃபஸ்ட் நான் இங்கேருந்து வியூ காட்டுறேன். நம்ம மேலே போகல. மேலே போகாமல் இங்கேருந்தே பார்க்குற மாதிரி செம்மையான தலை சுற்று. மேலே இருந்து இங்கே பார்த்தோம்னா இந்த பனியே வேற வெயில் காலத்தில் எவ்வளோ பனியாக இருக்கு. ஓகே ஓகே, கம். உள்ள ஒரு க்ளோஸ் பண்ணிட்டோம். தலையை கொஞ்சம் வச்சுக்காங்க. போலாமா? ஆனால் முழு பயம் இருக்கே. அப்பார்ட்மெண்ட்டோட பூரா பைப் லைனும் இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக இது டெரஸ்னால் ஓடி விளையாடுற மாதிரியான இடமெல்லாம் இல்லை. சும்மா கொஞ்சம் நேரம் வந்து நின்று பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்குது.
ஸோ இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக பைப் லைன்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வியூ. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காசா கிராண்டோட வில்லாஸ் அது வந்து அந்த சைடு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இல்லை, அதனால உங்களுக்கு பார்த்தா செம்மையாக அந்த க்ரீனரியே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க இதான் வியூ. வாங்க அப்படியே மேலேருந்து காமிச்சு அப்படியே ஜூம் போட்டு காமிங்க உங்களுக்கு. ஓகே, இப்போ அப்பார்ட்மெண்ட்டோட அடுத்த சைடில் போய் பார்க்கலாம். சி வியூலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ பனிமூட்டமாக இருக்கிறதுனால தெரியுதா என்னன்னு தெரில, போய் பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த பக்கம் ஒரு மூட்டமாக ஒரு இடம் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சி வியூன்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் வந்து பார்த்தோம், சி நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ வெயில் காரணமாகவா இல்லை வந்து இந்த பனி காரணமாகவோ அது தெரியல. இன்னொரு நாள் நான் கரெக்டாக அந்த டைம் பார்த்து நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு அந்த சி வியூ காட்டுறேன். அந்த சைடு அப்பார்ட்மெண்ட் டவரில் இருக்கவங்களுக்கு வந்து இப்போ நம்மளது வந்து ரோட் ஃபேஸிங் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து சி வியூ தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் சி பார்த்துருக்கீங்க. இங்கே தெரியுதா, தெரிகிறதா? இன்னும் தெரியலையே மண்ணா. சி வியூ மாதிரி தெரிஞ்சுட்டு பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக பனிங்கிறதுனால தான் தெரியல. இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் நல்லா இருக்கணும் கொண்டு வரேன். எப்படித்தான் இவ்வளோ ஹையில் இருக்காங்களோ எனக்கு கை கால்லாம் நடுங்குது. அப்பார்ட்மெண்ட் நான் ஃப்ளாட்ஸ்லேருந்து ரோட் வியூ காட்டுவேன் பார்த்தீங்களா, அதுதான் இந்த வியூ. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து அப்படியே மேலே ஒரு 31வது மாடியிலேருந்து பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஏதோ வால் போட்டு நீண்ட மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் வரும்போது எனக்கும் கொஞ்சம் பயமாக இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே பழகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த 31வது மாடியிலேருந்து பார்க்குறதுக்கும் வந்து நார்மலாக கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அப்படியே கால் நடுங்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாம் ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம அப்பார்ட்மெண்ட் நம்ம ஃப்ளாட்லேருந்து பார்க்குற ஹைட்டு மாதிரியே தான் இருக்குது. ஸோ இருந்தால் பழகிரும் போல். அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோரில் தான் பார்க்கு அந்த அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது. அதையும் நான் அப்படியே காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஸ்விம்மிங்கெல்லாம் போனோம் இல்லைங்களா, இங்கே தான் இருக்குது. ஸோ எல்லா பில்டிங்க்கும் சென்டராக இருக்க மாதிரி இருக்குது. பார்க்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல், இது எல்லாமே. ஸோ எல்லா பில்டிங்க்குமே அந்த டவருக்கு நடுவில் இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த அம்யூனிட்டிஸை. ஸ்விம்மிங் பூல், பார்க் எல்லாமே. ஸோ இங்கேருந்து அப்படியே எல்லாம் ஜாலியாக பார்த்துக்க வேண்டியதான். ஆரா கீழே இறங்கி வந்துரு. 31வது மாடி. ஐ எப்படி இருந்துச்சுடா நவீன் மார்னிங் வியூ? சூப்பராக இருந்துச்சு. பயமுஞ்சம். ஓகே, 31வது மாடி மேலே போயிட்டு இருந்தாச்சு. நீங்கள் கேட்ட வியூவும் வந்து காமிச்சாச்சு. நீங்கள் கேட்டிங்களான்னு தெரில. ஸோ ரொம்ப நாளாக இந்த ஹை ரைஸ் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டெரஸ் வியூ வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால இப்போ மார்னிங் இதுக்கு மேலே நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு லேட் ஆயிரும். போயிட்டு சமைச்சிட்டு மத வேலை பார்ப்போம். இங்கே ஒருத்தர் தூக்கத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. காது அடிக்குது பயங்கரமா. இன்றைக்கி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி வித் பன்னீர் மசாலா தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது வந்து நார்மலாக இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணாமல் வெறும் கடாயில் ஆனியன், தக்காளி இதெல்லாம் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் நீங்கள் ஆனியன் போட்டு அதுக்கப்புறம் தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஆனியன் 2 தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அண்ட் தென் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். அண்ட் தென் கேஷ்யூஸ். ஸோ பன்னீர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேஷ்யூஸ் போட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சு தான் எடுக்க போகிறோம், ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ இது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக இப்படி நம்ம செய்கிறோம். ரொம்ப அதிகமாக வந்து கெட்டியாகாது இந்த மாதிரி செஞ்சோம்னா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தண்ணியில் வேக வச்சு எடுத்து நம்ம அரைச்சிக்கிறோம். ஃப்ரை பண்ணி அரைக்க போகிறது கிடையாது, வேக வச்சு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கிரைண்ட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே கடாயில் இப்போது நம்ம எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ஆனியன், அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன், இப்போ ஒரு ஆனியன் நான் எடுத்திருக்கேன்.
ஆனியன் இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அந்த ட்ரை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் போட்டதுக்கப்புறமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன் அந்த கலருக்காக. ஸோ அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேக வச்சு எடுத்தது, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 40% குக் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 to 7 minutes வரைக்கும் குக் பண்ணலாம். இப்பயே வந்து சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. ஸோ சால்ட் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சமாக பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 20% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம பன்னீர் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணலாம். நான் 1 packet ஆஃப் பன்னீர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பன்னீர் அதிகமாக இருந்துச்சுன்னா சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் வந்து உடையாத மாதிரி கொஞ்சமாக பதமாக இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் கீ நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபைனல் ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பன்னீர் பட்டர் மசாலா மாதிரியே ஸ்மெல் நம்மளுக்கு கொடுக்கும். அதனால் கஸ்தூரி மேத்தி அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 minutes குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது கூட நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸும் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். குக் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட நியூ காஃபி செட்டப் ஸ்பேஸ்க்கு வந்து அப்படியே காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். இங்கேருந்து வீட்டை விட்டு கடை என்று வெளியே ஆனாலே ஏசியா கால் எடுத்து வச்ச இடமெல்லாம் கண்ணி அடிங்கிற மாதிரி கால் எடுத்து வச்சாலே ஏசி தான். ஸ்கூல் பஸ் ஏசி, ஸ்கூல் ரூம் ஏசி. அண்ட் இந்த ஸ்பேஸ் எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஸ்பேஸ். புதுசாக நான் இந்த காஃபி செட்டப் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செட் பண்ணது, எங்கே வாங்கினேன், இது எல்லாமே வரப்போகிற வீடியோஸில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக் ஸ்பெயின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.